கோவை மாவட்ட கால்பந்து சங்கத்தின் நிர்வாக குறைபாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்டம் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு தலைவர் பிரணேஷ் இன்று நவம்பர் 3 கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். மனுவில் நான் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாநகர் மாவட்ட விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு தலைவராகவும் கால்பந்து வீரராகவும் இம்மனுவை அளிக்கிறேன். கோவை மாவட்டத்தில் இயங்கி வரும் தமிழ்நாடு கால்பந்து சங்கம் மற்றும் கோவை மாவட்ட கால்பந்து சங்கம் ஆகியவை SDADக்கு கீழ் இயங்கி வருகின்றன. சங்க விதிகளின்படி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெற வேண்டும். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக எந்தவிதமான கால்பந்து லீக் போட்டிகளும் நடத்தப்படவில்லை. நிர்வாகிகள் பெயரளவில் மட்டுமே செயல்பட்டு வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக எந்த வீரரும் மாநில அல்லது தேசிய அளவில் பரிந்துரைக்கப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். மேலும் கோவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பல்வேறு கிளப் அணிகளின் மூலம் தேசிய, மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கோவை மாவட்ட கால்பந்து சங்கத்தை ஆட்சியர் அவர்களின் பார்வையில் கொண்டு போட்டிகளை நடத்தி கோவை வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் விளையாடும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தியுள்ளார்.